ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது, கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பம் உள்ளமானது தந்திரமானது. அதனால தேவ பிள்ளையை தந்திரமான அந்த சர்ப்பத்திடம், தந்திரமான சத்துருவிடம் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் விட்டாம கூட பயம் இருக்கணும் நமக்கு. ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைக்கு ஜெபம் பண்ணலையே, பிள்ளைகளுக்கு ஜெபம், குடும்ப ஜெபம் பண்ணலையே அப்படி என்று சொல்லி. ஆமென். அது இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அப்போ ஒரு அப்போஸ்தலர் எழுதுகிறாரு சபை மக்களுக்கு, கொரிந்திய சபைக்கு, அவனுடைய தந்திரங்களுக்கு நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்த பிறகு கூட, அவன் தந்திரவாதி என்று தெரிந்த பிறகு கூட, சத்ரு நம்மை அழிப்பான், அல்லவும் கொல்லவும் அழிக்கும் வருவான்னு தெரிந்த பிறகு கூட நாமும் பயப்படாமல் இருந்தோம்னா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக இல்லாமல் இருந்தோம்னா, நம்மை விட முட்டாள்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வேணும். யாருக்கு வேண்டுமோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவன் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருந்து உங்களை விளக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லவும் கொல்லவும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ள அனுப்ப உள்ளாதபடி ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்மை அவன் பிரிக்கும்படி தந்திரம் செய்வான். ஒவ்வொருவருடைய வீக்னஸும் அவனுக்கு தெரியும். நம்ம வீக்னஸ் நமக்கு தெரியும். என் வீக்னஸ் எனக்கு என்னன்னு தெரியும். அதே போல் ஒவ்வொரு வீக்னஸ் அவர்களுக்கும் தெரியும், சத்ருவுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, எப்போ இவனை தட்டலாம், எப்போ இவனை விழ வைக்கலாம், எப்பொழுது இவனை கத்தரை விட்டு பிரிக்கலாம், அப்படி என்று அவன் தந்திரமாக ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பான். பணத்தாசையா, இல்லைன்னா பதவி மேல் ஆசையா, பொய் சொல்றதுல வீக்கா இருக்கிறோமா, அல்லது உடனே கர்த்தரோட ஆலோசனை கேட்காமல் முயற்சி எடுக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமா, அவன் பார்த்து கொண்டே இருப்பான். வேண்டாத காரியத்தை பார்க்கிறோமா, இதில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அந்த காரியத்தில் அவன் என்ன பண்ணுவான், நம்ம அழிக்க. அதனால தான் அவன் என்ன பண்ண சொன்னான், நீங்கள் அவன் டெய்லி ஜெபம் பண்ணுறான், அவன் ப்ரொடெக்ஷனை பெற்றுக்கொண்டான், உண்மையாக நடக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு கூட அவன் சொன்னான், அவன் பார்த்ததெல்லாம் கர்த்தர் போட்ட வேலி, கர்த்தர் வேலி எடுக்க சொன்னால் கர்த்தர் வேலி எடுத்துட்டாரு. பாருங்க, அவர் தான் எடுக்கணும். அவர் எடுத்துட்டாருன்னா அவ்வளோதான். நம்மை பாதுகாப்பை எடுத்துட்டார்னா, நம் தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு எப்பொழுது பாதுகாப்பு எடுக்கிறாரோ, வேதம் சொல்லுகிறது சாலமன் காலங்களிலே சமாதானம் உண்டாயிருந்தது, ஒரு சத்துரு கூட வரல அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் முன்றைய காலத்தில். அப்பொழுது அவர் வேலி எடுத்தார்னா, கர்த்தர் நினைத்தார்னா, அந்த பாதுகாப்பை எடுத்தார்னா, எந்த மனுஷனும் எந்த தேசமும் ஒழுங்காக இருக்க முடியாது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால் பேரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:8, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி யாரு? நமக்கு மனுஷன் இல்லைங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிராளி, என்னோட வேலை செய்கிறவன் எதிராளி, என் சொந்தக்காரன் எதிராளி, என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், எனக்கு தீங்கு பண்ணிட்டான் அப்படி நினைக்கிறோம். இல்லை, அவங்களை எல்லாம் பயன்படுத்துகிறது சத்ருவானவன் தான். ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிகிறான். அதனால விழுங்கிடலாம், அவனை அழித்திடலாம் என்று சொல்லி ஆட்களை அவன் பயன்படுத்துகிறான். அதனால நம்முடைய அன்பிலும் சரி, நம்முடைய காரியங்களிலும் சரி, நம்முடைய கிரியைகளிலும் சரி, நம்முடைய பார்வைகள் செயல்களிலும் சரி, நம்ம ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா என்ன பண்ணுவோம், தந்திரங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம்.